வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஒன்று என்ன, கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். நம்மளால எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, Sudhin cycled at 8.5 km per hour for 4 hours and then took a auto and traveled 20 km per hour for 1.5 hours and then walked at 4 km per hour for y hours. If Sudhin overall average speed for an entire journey was 10 km per hour, what is the value of y அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டாவே முதல்ல நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் அடியாகணும். நம்ம டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்தாவே நம்மளுக்கான காமன் ஃபார்முலா என்ன சொல்லணும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் வந்து மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணோம். இதுல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டோட்டல் டைம். இது ஞாபகத்துல வச்சுக்கேன், என்ன நிறைய கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்பீட் ரிலேட்டடா சிஜில கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்போ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுல என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸும் டோட்டல் டைம் நம்மளுக்கு தேவை. தெரிஞ்சா போதும் அதுல வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இதுல என்னன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சுதின் வந்து சைக்கிள்ல போறான். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான என்ன, இது வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம், டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணா இது என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வேணும் மீன்ஸ் ஸ்பீடு இன்ட்டு வந்து டைம் போடுவோம். அப்ப என்ன, இது வந்து டிஸ்டன்ஸ் 1 வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இது வந்து டிஸ்டன்ஸ் 2 வந்து கண்டுபிடிக்கலாம். மூணாவது இது வந்து டிஸ்டன்ஸ் 3. இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றேன், T1 பிளஸ் T2 பிளஸ் T3 அப்படின்னு எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து தேவை, அப்பதான் இந்த இதுல அப்ளை பண்ண முடியும். அப்ப டிஸ்டன்ஸ் 1 பாருங்க, டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்பீடு இன்ட்டு டைம் பார்த்தோம். ஸ்பீடுக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 8.5 கிலோமீட்டர் இருக்கு, இன்ட்டு டைம் வந்து 4 ஹவர்ஸ். ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து ஸ்பீடு இன்ட்டு டைம் போடுவோம், அதனால இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். பிளஸ் போட்டு டிஸ்டன்ஸ் 2 ஓடு வந்து இங்க இருக்கு, இது வந்து 20 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 20 இன்ட்டு வந்து 1.5 அப்படின்னு வரும். அடுத்து பிளஸ் போட்டு 3 வந்துன்னா தேர்டு 4 கிலோமீட்டர் ஒய் ஹவர்ஸ். அப்ப 4 இன்ட்டு வந்து ஒய் அப்படின்னு வரும், ரைட்டா. ஸோ இதுல என்ன, 8.5 நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34 அப்படின்னு வரும். 20 1.5ல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 அப்படின்னு வரும். பிளஸ் வந்து 4y இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 64 பிளஸ் வந்து 4y. ஸோ இது வந்து என்ன ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் டைம், நம்மளுக்கான டோட்டல் டைம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து T1, இது வந்து T2, இது வந்து T3. அப்ப என்ன சொல்லலாம், மூணே கூட்ட வேண்டியதும். அப்ப இதுல T1 பிளஸ் T2 பிளஸ் வந்து T3 அப்படின்னு எழுதாம். இப்ப T1ஓட வேல்யூ என்ன 4 இருக்கு, T2ஓட வேல்யூ வந்து 1.5 இருக்கும், T3ஓட வேல்யூ நமக்கு தெரியாது ஒய், அதனால ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4 பிளஸ் 5.5 பிளஸ் வந்து ஒய் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கான ஆவரேஜ் ஸ்பீட், ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதில் அப்ளை பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு 64 பிளஸ் 4y நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கீழே டோட்டல் டைம் 5.5 பிளஸ் வந்துன்னா ஒய் அப்படின்னு இருக்கு. இதுல நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும், இது வந்து 10 கிலோமீட்டர் வரும். இப்ப இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 10 இன்ட்டு 5.5 பிளஸ் வந்து ஒய் அப்படின்னு வரும். இந்த சைடு என்ன, 64 பிளஸ் வந்துன்னா 4y அப்படின்னு வரும். இதை நம்ம உள்ள கொண்டு போனோம்னா 55 அப்படின்னு வரும். பிளஸ் 10y அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 64 பிளஸ் வந்துன்னா 4y. ஏன்னா ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 10y இந்த மைனஸ் 4y அப்படின்னு வரும். இந்த சைடு 64 இருக்கு, மைனஸ் என்ன 55 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் 10ல 4 போச்சு அப்படின்னா 6y அப்படின்னு வரும். 64ல 55 போச்சு அப்படின்னா 9 அப்படின்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 9/6. இதை 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 3 9. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா 3/2 வருது. 3/2 அப்படின்னு பார்த்தா 1.5. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா. தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆவரேஜ் ஸ்பீடு, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா போதும் நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுங்க, அதாவது என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து என்னன்னா டைம் கொடுத்துட்டாங்க, இதை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சில இதுல என்ன கொடுத்துருவாங்கன்னா ஸ்பீடு கொடுத்துருவாங்க, அதே மாதிரி வந்துன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க, அது டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினுமே இருக்கு. அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும், ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். On day 1 with a speed v, r cover a distance x in t time. On the next day he covered the distance 2.5x in
0.75 d டைம் வாட் இஸ் ஸ்பீட் த நெக்ஸ்ட் டே இருக்குங்களே. அதாவது 2வது டே இந்த போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் அதோட டைம். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கும்? அவங்களோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்னு இருந்தாவே என்ன சொல்லுவோம்? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இது கொடுத்துருக்கேன், ஸ்பீடு வந்து வின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வி அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படின்னு டைம் வந்து டீன்னு சொல்றாங்க. அப்ப டீன்னு எழுதிக்கிறேன். இது என்ன பண்ணிக்கலாம்னா சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இது பாருங்க. செகண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2.5x டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அப்ப 2.5x அப்படின்னு வரும். இதுல கீழே டைம் வந்து 0.75d அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எழுதாம்? இந்த 2.5 25 பை வந்து 10 அப்படின்னு இதை அடிச்சாலும் 2.5 தான். அதனால இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து என்ன? இதை 75 பை வந்து 100 அப்படின்னு எழுதலாம். இதை அடிச்சாலும் நம்மளுக்கு 0.75. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து டி இருக்கு. இப்ப இந்த எக்ஸ் பை டி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு மட்டும் நம்ம என்ன சமன்பாடு 1ல இருக்கிற அதாவது எக்ஸ் பை டி அப்படின்னா வி அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்ப இது கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம்? வி அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இப்ப என்ன ஆகும்னா இந்த 25 கீழே வந்து 10 இருக்கு. இந்த 100 வந்து மேல வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது 100 பை 75 அப்படின்னு வரும். கம்ப்ளீட்டா வந்து வின்னு எழுதலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடியாரும். 25 அடிச்சோம் அப்படின்னா இது 3ன்னு வரும். அப்ப என்ன வருது? 10/3v அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பில தான் இருக்கு. இதுதான் ஒரு ரைட்டும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இதை வச்சு அப்ளை பண்ணணும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ராம் ரைட்ஸ் at the rate of 36 km per hour but stop for 5 minutes to take the train at the end of every 10 km. Find the time that Ram will take to cover the distance of 84 km சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னா ராம் வந்து ரைட் பண்றாராம். 1 ஹவருக்கு 36 கிலோமீட்டர் போறதா சொல்றாங்க. அவர் மொத்தம் எவ்வளவு போகணுமா? 84 கிலோமீட்டர். அது போறதுக்கான டைம் எவ்வளவு வரும்? அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். என்னன்னா நம்மளுக்கு 1 ஹவருக்கு முதல்ல கொடுத்துறாங்க. எவ்வளவு? 36 கிலோமீட்டர். இது நம்ம எப்படி எழுதலாம்? 60 மினிட்ஸ் அப்படின்னு எழுதலாம்ல. 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 36 கிலோமீட்டர் இருக்கு. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? 84 கிலோமீட்டர் போகணும். இது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இது என்ன சொல்லுவோம்னா பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். இது டைரக்டா வந்து கண்டுபிடிச்சலாம். என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸ் வேணும் என்ன? எக்ஸ் இன்ட்டு 36 வரும். இந்த சைடு வந்து 84 இன்ட்டு 60 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வேணா என்ன? 84 இன்ட்டு 60 கீழே வந்து என்ன? 36. இது 6ஆல அடிச்சோம்னா 6 36 5 60. இது 6ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 6 2 4 6 24. மிச்சம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா 140 வரும். இப்போ மினிட்ஸ் அப்படின்னு வரும். இடத்துல என்னன்னா 1 ஹவர்ல 36 கிலோமீட்டர் போறேன்னா 140 மினிட்ஸ்ல எவ்வளவு போவாரு? 84 கிலோமீட்டர் போவாரு. பட் இங்க 140 மினிட்ஸ் ஆப்ஷன்ல கிடையாது. இப்போ என்னன்னா இன்னும் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க 5 மினிட்ஸ் வந்து என்னன்னா இவர் எவ்ரி 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் என்ன இருக்குன்னா ட்ரிங்க் பண்றான்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் 84 கிலோமீட்டர். 84 கிலோமீட்டர்னா எத்தனை டைம் வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க நிப்பாரு? 8 டைம் நிப்பாரு. அப்ப 8 இன்ட்டு 5 ஏன்னா 5 மினிட்ஸ். அப்ப 8 டைம் 5 மினிட்ஸ் அவர் நிப்பாரு. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எண்ணஞ்ச 40 வரும். அப்ப 40 நிமிஷம் வந்து என்ன பண்ணுவோம்னா அவர் ரெஸ்ட் எடுப்பாரு. ஆல்ரெடி வந்து 140 நிமிஷம் ஆகும். அதோட சேர்த்து இங்க ஒரு 40 மினிட்ஸ். அப்ப மொத்தத்தையும் கூட்டணும் 180 மினிட்ஸ் வந்து அவருக்கு எடுக்கும் இங்க ரீச் பண்ண 84 கிலோமீட்டர் போறதுக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதுதான் ஒரு இடம். இந்த கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி 140 கிடையாது. பட் சம்டைம்ஸ் நம்ம எழுத போற எக்ஸாம்ல என்ன 140 இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு போட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரில ரொம்பவே கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The distance between two town is covered in 7 hours 30 minutes. இல்ல டிஸ்டன்ஸ்க்கான இது வந்து கொடுக்காம ஆனா அது எவ்வளவு டைம்ல போகும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. At the speed of 72 km per hour. The time saved if the speed is increased by 25%. இந்த இடத்துல என்னன்னா முதல்ல நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இல்ல ஒண்ணு என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஹவர் அவருக்கு 72 கிலோமீட்டர் அவரோட ஸ்பீட்ல போவான்னு சொல்றாங்க. 1 ஹவர் 72 அப்படின்னா 7 ஹவர் 30 மினிட்ஸ் என்ன வரும்? இது எப்படி எழுதலாம்? 7 ஹவர் இருக்கு, இந்த இடத்துல 30 மினிட்ஸ் இருக்கு. இதை நம்ம மொத்த ஹவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா 7 ஹவர் அது சாரி 7.5 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதலாம்ல. அப்ப 7.5 ஹவர்ஸ் 1 ஹவர் 72 கிலோமீட்டர் 7.5 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? 72 மல்டிப்ளை பண்ணலாம். 72 இன்ட்டு 7 போட்டோம்னா 7.5 ஹவர்ஸுக்கான கிலோமீட்டர் கிடைச்சிடும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 540 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா 540 கிலோமீட்டர் மொத்த டிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த டவுன், 2 டவுன். இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? 540. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவா? 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்பீடோட இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க 72 கிலோமீட்டர். அப்ப 25% ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 72 ஸ்பீட்ல வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. எப்படி கண்டுபிடிக்கணும்? 72 4ஆல போட்டா போதும் 25% கண்டுபிடிக்கலாம். இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 18 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்?
25% 72 வந்து 18. இப்ப ஆல்ரெடி வந்து என்னன்னா 1 ஹவர் 72 கிலோமீட்டர்ல போயிட்டு இருந்தாரு. இப்ப எவ்வளோ இந்த இடத்துல எழுதுறேன். அப்ப 1 ஹவர் இப்ப எவ்வளவு போகணும் 72 ஓட சேர்த்து இங்க ஒரு 17 கிலோமீட்டர் வந்து ஆட் ஆகும்ல. அப்ப 72 பிளஸ் 18 அப்படின்னு பார்த்தா 90 கிலோமீட்டர் இப்ப போவார். அப்ப என்னன்னா 1 ஹவர் எவ்வளோ 90 கிலோமீட்டர்ல போறாங்க. நம்மளுக்கு மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 540 கிலோமீட்டர். அப்ப 540 வந்து என்ன இங்க வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ் வச்சுக்கலாம். அகைன் இது வந்து நம்ம பாக்ஸ் மெத்தட் தான். நம்மளுக்கு பாக்ஸ் மெத்தட்னா என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ வரணும்னா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல 540 இன்ட்டு வந்து 1 ஹவர்ஸ் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா 90 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். இதை அடிச்சோம்னா 0க்கு 0 போயிடும். 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல அடியாகும். இப்போ என்ன எக்ஸ் ஈக்குவல் டு வந்துன்னா 6 ஹவர். அப்ப டோட்டலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 6 ஹவர்ஸ்ல போவார். பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க கேட்கறது எவ்வளவு டைம் வந்து சேவ் ஆகுதும் அவங்க கேட்கறாங்க. அப்ப டைம் சேவ் ஆகும் அப்படின்னா இயர்லியரா அவர் 1 ஹவர் வந்து 72 கிலோமீட்டர்ல போயிருந்தாருன்னா அவர் மொத்தம் எவ்வளவு நேரம் எடுக்குதான் 7.5 ஹவர்ஸ் எடுக்குதாம். இப்ப அவர் 1 ஹவர் எவ்வளோ 90 கிலோமீட்டர்ல போறாரு அப்படின்னா 6 ஹவர் தான் எடுக்குது. அப்ப எவ்வளவு டைம் சேவ் ஆகுது 1.5 ஹவர்ஸ் வந்து சேவ் ஆகுது. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன 1.5 அப்படின்னா 1 ஹவர் 30 மினிட்ஸ் வரும். ஆன்சர் வந்து இதான் வரும். 1 ஹவர் 50 மினிட்ஸ் போட்டுறாதீங்க 1 ஹவர் 30 மினிட்ஸ். ஏன்னா 1.5 மினிட்ஸ் வந்து அதுல பாதி தான் 0.5 அதனால 30 மினிட்ஸ் தான் வரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A policeman chasing a thief is 0.5 kilometer behind the thief. The speed of thief is 80% of the speed of the policeman and policeman catches him in 12 minutes. What is the speed of the thief in kilometer per hour இருக்கு. இல்ல ஒன்றும் கிடையாது. இந்த போலீஸ்மேன் வந்து தீஃபை சேஸ் பண்றது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே என்ன பண்ணணும் மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் வச்சு போயிருங்க. ஏன் சொல்றேன்னா ஆப்ஷன் வச்சு போகும்போது நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் கொண்டுடலாம். இன்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை நம்மளும் சால்வ் பண்றதை விட இடத்துல என்ன சொல்றாங்கன்னா போலீஸ்மேன் வந்து தீஃபை விட 0.5 கிலோமீட்டர் பிகைண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல வந்துன்னா தீஃப் இருக்கான்னு வச்சுக்கலாம். தீஃப் இங்க இருந்தானா போலீஸ்மேன் வந்து இங்க இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா இவங்க ரெண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.5 கிலோமீட்டர் இருக்கு. இவர் இங்க ஓடிட்டு இருக்காப்ல இவர் வந்து பின்னாடி வந்து வந்துட்டு இருக்காரு. கேப் வந்து 0.5 கிலோமீட்டர் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் தீஃப் வந்து 80% சொல்றாங்களே. நம்மளுக்கு என்னன்னா ஸ்பீடோட தீஃபும் தெரியாது போலீஸ்மேனோட ஸ்பீடும் தெரியாது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். ஆப்ஷன் என்ன பண்ணாதீங்கன்னா ரேண்டமா வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்னன்னா முழு வேல்யூ ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண. நான் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன். ரேண்டமா சூஸ் பண்றத விட ஒரு முழு வேல்யூ 100 இருக்கு 300 இருக்கு 400 500 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 10 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 10 எடுத்து சூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து 10 இதுல என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் அ தீஃப் தான் வந்து கேட்டிருந்தால அப்ப 10 வரும். என்னன்னா 1 ஹவர் வந்து என்ன 10 கிலோமீட்டர் யாரு போறா தீஃப் வந்து போறா. அதுதான் நம்ம எடுத்திருக்கோம் ஆப்ஷனை வச்சு. இப்ப எப்படி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் கொஸ்டினை கொண்டு போய் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தீஃபோட வந்து ஸ்பீடு 80% ஸ்பீட் ஆஃப் த போலீஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப என்ன சொல்ல வரலான்னு 80% தான் வந்து இந்த 10 கிலோமீட்டர் ரைட்டா 80% 10 கிலோமீட்டர் அப்படின்னா போலீஸ்மேனோட 100% இருக்கும். இது நமக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸா என்ன பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியம். இப்போ நம்மளுக்கு எக்ஸா வேணும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 100 இன்ட்டு 10 கீழே வந்து என்னன்னா 80 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாயிரம். இப்போ 100/8 இருக்கும். அப்போ 100/8 இதை அடிச்சோம் அப்படின்னு என்ன 12 வந்துன்னா 5 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட இது யாரோட இது அப்படின்னா போலீஸ்மேனோட ஸ்பீடு வந்து 12.5 கிலோமீட்டர் பர் ஹவர். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாருங்களேன் போலீஸ்மேன் கேட்ச் பண்றாரு யாரதான் தீஃபை எவ்வளோ 12 மினிட்ஸ்ல கேட்ச் பண்றாரு. அப்ப என்னன்னா 1 ஹவர் வந்து என்ன 10 கிலோமீட்டர் யாரு போறா அப்படின்னா தீஃப் வந்து என்னன்னா அவரோட ஸ்பீடு தான் நம்ம வந்து எடுத்தது. அது 1 ஹவர் 10 கிலோமீட்டர் தான். அப்ப 60 மினிட்ஸ். ஸோ 1 ஹவர் எப்படி எழுதிடலாம் 60 மினிட்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். அப்ப தீஃப் வந்து 12 மினிட்ஸ் எவ்வளவு போயிருப்பாங்க 12 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்னன்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு வைக்கலாம். எக்ஸ்னு வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே பாக்ஸ் மெத்தட் தான். இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். அது எல்ஸ் என்ன பண்ணணும் 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 12 வரும். அதே மாதிரி இங்கேயே 5ஆல அடிச்சா 2 வரும். அப்ப என்ன மீனிங் இந்த இடத்துல வந்துன்னா 2 கிலோமீட்டர் அப்படிதான். இந்த வேலையை நம்ம சால்வ் பண்ணலாம். என்னன்னா 1 ஹவர் 10 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா தீஃப் வந்து 12 மினிட்ஸ்ல என்ன 2 கிலோமீட்டர் போவாப்ல. அதே தான் இப்போ 1 ஹவர் யாரு போலீஸ்மேனோட ஸ்பீடு வந்து 12.5 கிலோமீட்டர். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னா இவருக்கு அதே தான் 60 மினிட்ஸ் வந்து என்னன்னா 2.5 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப எவ்வளவு 12 மினிட்ஸ்ல எவ்வளவு ஓடுவார்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஓடும் போது என்னன்னா இந்த 2 கிலோமீட்டரை விட தாண்டி தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் 12 மினிட்ஸ்க்குள்ள வந்து என்ன அந்த தீஃபை பிடிக்க முடியும். இந்த இடத்துல இவர் இந்த 0.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதையும் கவர் பண்ணணும். இவன் ஓடி இருக்கிற தீஃப் ஓட அந்த 2 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். அப்ப 2 கிலோமீட்டர் பிளஸ் வந்து இந்த 0.5 அப்ப மொத்தமா
2.5 கிலோமீட்டர் வந்துச்சு அப்படின்னா அப்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அதுதான் கரெக்டான ஆப்ஷன் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்ப என்ன 60 மினிட்ஸ் வந்து 12.5னா 12 மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? இது பாக்ஸ் மெத்தட் போலாம், ஆர் எல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இங்க 5ஆல வந்து அடிக்கலாம். இதை நம்ம 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 2.5 வரும். அப்ப கரெக்டா தான் வருது. இந்த இடத்துல 12 மினிட்ஸ் தீஃப் வந்து 2 கிலோமீட்டர் ஓடினாப்போ அப்படின்னா போலீஸ் பண்ணி என்னன்னா 12 மினிட்ஸ்ல 2.5 கிலோமீட்டர் ஓடுவார். அதனால என்ன பண்ண முடியும், அந்த தீஃபை போலீஸ்மேன் கேட்ச் பண்ண முடியும். அதனால இது சாட்டிஸ்ஃபைனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதா வரும். ஏன் இது ஆப்ஷன் வச்சு போக சொல்றேன்னா, இந்த ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன் வேணா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து நல்லாவே வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். S1, S2 are two stations which are 195 kilometer apart. A train start from S1 at 4 p.m. and move towards S2 at the speed of 65 km per hour. Another train start from S2 at 5 p.m. and move towards S1 at the speed of 35 km per hour. At what time will the two train meet அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி டூ ட்ரெயின் மீட் பண்றது அப்படின்னு வந்தாவே இது எதை கான்செப்ட் சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். இந்த மாதிரி வந்தாவே நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து என்ன யூஸ் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரைக் ஆகணும் ரைட்டா. சரி, இப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் தெரிஞ்சிருச்சு. ரிலேட்டிவ் ஸ்பீடோட கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைம் வந்து இங்க பாருங்க, இவர் வந்து 4 PM ஸ்டார்ட் பண்றாரு, இங்க வந்து 5 PM. அப்ப என்ன பண்ண, இந்த 4 PM வந்து நம்ம 5 PM கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம், முதல்ல என்ன கொடுத்துருக்கான்னு எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு, அது S1 S2 அப்படின்னு 2 ஸ்டேஷன். அப்ப S1 இங்க இருக்கட்டும், இது வந்து S2 இருக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளவா 195 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏ ட்ரெயின், இந்த இடத்துல ஏ ட்ரெயின் இருக்கு, இது S1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து என்ன எத்தனை மணிக்கு 4 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி S2 நோக்கி போகுது. என்ன கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். சரி, இது இருக்கட்டும். அடுத்து என்னன்னா அனதர் ட்ரெயின் S2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்னன்னா இது பின்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து என்னன்னா பில இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு வருது, இது வந்து இந்த சைடு போகுது. 5 PM ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்ன 5 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு ஸ்பீட் அப்படின்னா 35 கிலோமீட்டர்ஸ். இது வந்து என்ன 35 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன வாட் டைம் ரெண்டு டைம் வந்து மீட் பண்ணும் இதானே கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த ட்ரெயின் 4 PM ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 5 PM ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 4 PMனா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 hour வந்து வந்துடும். இங்க வந்து 5 PM அப்படின்னு வரும். 5 PM வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இந்த பியும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த 1 hour 4 to 5 PM வந்து இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்களே, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, அதாவது S1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ட்ரெயின் வந்து 1 hour 65 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 65 கிலோமீட்டர் கவர் ஆயிரும். மொத்த டிஸ்டன்ஸ் 195. அப்ப 195ல இருந்து இந்த 65 கழிச்சு விட்டுரும். கழிச்சு விட்டோம் அப்படின்னா இவங்க 5 PM ஸ்டார்ட் ஆகும், இங்கேயும் 5 PM ஸ்டார்ட் ஆகும்போது அங்க நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் நல்லாவே யூஸ் பண்ணிடலாம். இப்ப 195ல இருந்து 65 கழிச்சோம் அப்படின்னா 130 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். சரி, இப்ப என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இது போக மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 130 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன சொல்லுவோம், டூ ஆப்போசிட் சைடு, ரெண்டு ஆப்போசிட் சைடுல ஒரு வந்து ட்ரெயின் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதுல ரெண்டுமே ஆப்போசிட், ஏன்னா இந்த சைடு வருது, இந்த சைடு இது வருது. S1ல இருந்து போறது இங்கிட்டு, S2ல இருந்து இங்கிட்டு வருது. அதெல்லாம் ரெண்டு ஆப்போசிட்ல வருது. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பீடை ஆட் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்பீடு ஃபார்முலா இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான், ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் வரும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்ன 65, செகண்ட் ஸ்பீடு என்ன 35, இது ரெண்டையும் ஆட் பண்ணி, ஏன்னா ஆப்போசிட் வரதுனால. அடுத்து டிஸ்டன்ஸ் மிச்சம் இருக்க எவ்வளவு 130 வந்து இருந்தது, ஏன்னா ரெண்டும் வந்து காமனான 5 PM ஸ்டார்ட் ஆனால. டைம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டைம் வேணும்னா என்ன பண்ணுவோம், இங்க 130, இந்த கீழே வந்து 65, இந்த 35 கூட்டினா 100 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன வரும், டைம் வந்துன்னா 13/10 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 1.3 அப்படின்னு வரும். அப்போ 1.3 ஹவர்ஸ். இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் எங்க மீட் ஆகும்னா 1.3 ஹவர்ஸ் டைம்ல மீட் ஆகும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா 1.3 அதாவது 1 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 0.3 நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது நம்மளுக்கு தெரியும் 10 வந்து என்னன்னா 60 மினிட்ஸ். ஏன் 10 60 மினிட்ஸ்னா அந்த 0.3 அதனால எடுத்துக்கிறேன். 10 வந்துன்னா ஒரு முழு மடங்கு வந்து 60 நிமிஷம் அப்படின்னு எடுத்தோம். 3 மடங்கு எவ்வளவு வரும் எக்ஸ். அப்ப எக்ஸ் வேணா என்ன 60 இன்ட்டு வந்துன்னா 3 கீழே வந்து 10 அப்படின்னு வரும். இதை அடிச்ச உடனே 18 அப்படின்னு வரும். அப்ப என்னமே 1 hour 18 மினிட்ஸ் வந்துன்னா அவங்க அந்த டைம்ல மீட் பண்ணுவாங்க. 1 hour 18 மினிட்ஸ்னா 5 PM ஆரம்பிக்கிறவங்க 1 hour 18 மினிட்ஸ் கழிச்சுனா இல்லை 6 PM 18 மினிட்ஸ் 6 PM 18 மினிட்ஸ்ல தான் வந்துன்னா இவங்க மீட் பண்ணுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டீல இருக்கு. இதுதான் கரெக்டா ரைட்டா. தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைமே காமனா இருக்கும், அப்பதான் யூஸ் பண்ண முடியும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2 men walk from a place at a speed of 9 km per hour
and 12 km/h respectively. The first man take 20 minutes more than the second one to cover the journey. Find the distance of the journey அப்படின்னு இருக்கலாம். இதுல ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி க்ளூ வந்து இதுதான். 20 மினிட்ஸ் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது யார் எடுப்பான்னு பாருங்க. இந்த 9 km/h நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 12 km/h பின்னு வச்சுக்கலாம். இதுல யார் வந்து 20 மினிட்ஸ் அதிகமா எடுப்பாங்க? இப்ப 1 ஹவர்ல இவர் 12 கிலோமீட்டர் போறாரு, இவர் 1 ஹவர்ல 9 கிலோமீட்டர் போறா, இவர் தானே வந்து லேட்டா டைம் எடுப்பாரு. அப்ப இவர் தான் என்னன்னா 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போறதான் பெஸ்ட் ஈக்குவேஷனை விட. இப்ப நம்ம ஆப்ஷன் அப்படின்னா ரேண்டமா எடுக்காம முழு வேல்யூ வந்து எடுப்போம். இல்ல 10 எடுப்போமே. இப்ப 10 கிலோமீட்டர் தான் வந்து என்ன கேட்டது என்ன டிஸ்டன்ஸ். அப்ப ரெண்டு பேரும் வந்து என்னன்னா கவர் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 10 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க அதாவது பி எடுப்பவங்கள அவர் 1 ஹவருக்கு எவ்வளவு போறாரு அப்படின்னா 12 கிலோமீட்டர் போவாரு. அப்ப என்னன்னா 60 மினிட்ஸ் வந்து என்னன்னா எவ்வளவு வரும்? 12 கிலோமீட்டர் வந்து வரும். நம்மளுக்கு எவ்வளவுதான் போகணும்? 10 கிலோமீட்டர் தான் டோட்டலான டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் எடுத்தோம். அப்ப இந்த இடத்துல 10 கிலோமீட்டர் தான் வரும். வந்தோம்னா எவ்வளவு மினிட்ஸ் ஆகும்னா இதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு எக்ஸ் வேணா என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10 இருக்கும் இன்ட்டு 60 கீழே வந்துன்னா 12 அப்படின்னு வரும். இந்த இடத்துல எதால அடிக்கலாம்? ஓராறு ஈராறா 12 பைத்தாறு 60 அப்படின்னு வரும். ஓரன் 2 ஐ 2 10. இங்க ஆல்ரெடி 10 5 அப்ப எவ்வளவு? 50 வரும். அப்ப 50 மினிட்ஸ்ல இவர் எவ்வளவுனா 10 கிலோமீட்டர் போவார். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 ஹவர் 12 கிலோமீட்டர் போறவர் வந்து 50 மினிட்ஸ் வந்து போறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வரவர் தான் இந்த 9 கிலோமீட்டர் போறாரு. அவர் எவ்வளவு 20 மினிட்ஸ் கூட போகணும். ரைட்டா? இந்த இடத்துல எல்லாரும் 50 மினிட்ஸ்ல யாரு போறா அப்படின்னா பி வந்துன்னா 10 கிலோமீட்டர் போறாரு. ஏன்னா நம்ம அதான் ஆப்ஷன் எடுத்தோம். அப்ப எவ்வளவு வரணும் அப்படின்னா 70 மினிட்ஸ்ல வந்து ஏ வந்து என்ன பண்ணணும்னா 10 கிலோமீட்டர் போகணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் எடுக்கலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 70 மினிட்ஸ் என்ன? ஆல்ரெடி அவர் வந்து 1 ஹவருக்கு எவ்வளவு போறாருன்னா 9 கிலோமீட்டர் வந்து போறாரு. 1 ஹவர் மீன்ஸ் என்ன? 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ல வந்துன்னா 9 கிலோமீட்டர் போறாரு அப்படின்னா இப்ப ஏ வந்து என்னன்னா 20 மினிட்ஸ் பார்த்தா போதும். ஏன்னா இந்த இடத்துல 70 மினிட்ஸ் வரணும்ல. அப்ப 20 மினிட்ஸ்க்கு இவ்வளவு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 3 அடிச்சுன்னா 20 வரும். இந்த இடத்துல 3 அடிச்சோம் அப்படின்னா என்ன? 3 வரும். அப்ப எவ்வளவு 3 கிலோமீட்டர் வருது. பட் நம்மளுக்கு என்னன்னா வரணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் என்ன ஆல்ரெடி 9 கிலோமீட்டர் இருக்கு. நம்மளுக்கு என்ன 10 கிலோமீட்டர் டோட்டல் போகணும். 20 மினிட்ஸ் போட்டோம் அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரும் 12 போயிடும். ஆனா நம்மளுக்கு என்னன்னா 1 கிலோமீட்டர் கூட வரல. அதனால என்ன சொல்லலாம்னா 10 வந்து ராங் ஆன்சர் அப்படின்னு வந்து எடுக்கலாம். வேற ஆப்ஷனா அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து 12 எடுப்போமே. ஸோ இந்த இடத்துல எழுதணும். இப்ப 12 எடுக்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். இப்ப பியோட இது இருக்கும். பி வந்து என்னன்னா 1 ஹவர் எவ்வளவு கிலோமீட்டர் போறாரு? 12 கிலோமீட்டர் போறாரு. அப்ப என்ன மீனிங்? நம்மளுக்கு 12 தான் கவர் பண்றாரு. அப்ப 1 ஹவர் தான் எடுப்பாரு. அப்ப ஏ வந்து என்ன ஆகணும்? 20 மினிட்ஸ் வந்து கூட போகணும். 20 மினிட்ஸ் கூட அப்படின்னா இங்க 1 ஹவர் அதோட சேர்த்து 20 அப்ப 80 மினிட்ஸ் வரும். ஏன்னா 1 ஹவர் வந்துன்னா 60 மினிட்ஸ் அதோட ஒரு 20 மினிட்ஸ் கூட்டினா 80 மினிட்ஸ். 80 மினிட்ஸ் அவர் எவ்வளவு கவர் பண்ணும்? 12 கிலோமீட்டர் கவர் பண்ணும். யாரு? ஏ. அப்படி கவர் பண்ணா போதும். என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா அவர் 1 ஹவர்ல எவ்வளவு போவாரு? ஸோ 1 ஹவர்ல வந்து 9 கிலோமீட்டர் வந்துன்னா போறாரு. நம்மளுக்கு 20 மினிட்ஸ் பார்த்தா போதும். அதாவது இந்த இடத்துல 60 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். 60 மினிட்ஸ் 9 கிலோமீட்டர் அப்படின்னா 20 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு என்ன பண்ணும்? 20 மினிட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 அடிப்போம். இந்த இடத்துல வந்து 3 ஒரு 3 3 3 3 9 ரைட். இந்த இடத்துல 3 கிலோமீட்டர் வரும். 20 மினிட்ஸ் வந்துன்னா 3 கிலோமீட்டர். இங்க பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு 9 கிலோமீட்டர் போயிருந்தார். இதோட 3 கூட்டணும் அப்படின்னா 12 கிலோமீட்டர். நம்மளுக்கு டோட்டலா என்னன்னா 12 கிலோமீட்டர். அப்ப கரெக்டா தான் வரும். இவர் 80 மினிட்ஸ்ல 12 கிலோமீட்டர் போறாரு. இவர் 60 மினிட்ஸ்ல வந்து 12 கிலோமீட்டர் போறதுனால சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அவங்க என்ன கொடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் ஒரு ஐட்டம். ஏன் இந்த வே சொல்றோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து கண்டிப்பா டைம் எடுக்குது. ஏன்னா ஒரு ஆப்ஷன் வரல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க ஈக்குவேஷனா பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டிடிஎஸா இருக்கும். ஸோ அதனாலதான் ஆப்ஷன் வச்சு போங்க. கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். An airplane travel 5 times as fast as a bus. If the bus cover 60 km in 80 minutes, then what distance will the airplane cover in 25 minutes அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணனா இதுல ஒரு க்ளூ இருக்கு. அதாவது 5 times as fast as bus அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஏரோப்ளைன் டிராவல் ஆகிற டைம்ஸ் வந்து நல்லாவே வந்து கம்மியாகும். அதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இதுல பஸ் கவர் பண்ற டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா 80 மினிட்ஸ். ஸோ 80 மினிட்ஸ் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா 60 கிலோமீட்டர் வந்துன்னா பஸ் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த 80 மினிட்ஸ் வந்து பஸ் அப்படின்னா ஏரோப்ளைன் டிராவல் ஆகுது என்ன 5 டைம் ஃபாஸ்டஸ்ட் வந்து பஸ். அப்ப 5ஆல நான் டிவைட் பண்றேன். 5ஆல டிவைட் பண்ணா 16 வரும். அப்ப என்னன்னா 16 மினிட்ஸ்ல 60 கிலோமீட்டர் வந்து இது டிராவல் பண்ணுது அப்படின்னா ஏரோப்ளைன் வந்து டிராவல் பண்றது. அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்கன்னா பஸ்
80 மினிட்ஸ்ல 60 கிலோமீட்டர் போச்சுன்னா 16 மினிட்ஸ்ல வந்து என்ன 60 கிலோமீட்டர் வந்து போயிடும். அவங்க கேட்ட கேள்வி வந்து 25 மினிட்ஸ்ல எவ்வளவு போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 16 மினிட்ஸ்ல 60 கிலோமீட்டர்னா 25 மினிட்ஸ்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியாத என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன மீனிங், இது வந்து பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ்னாவே என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 16 இன்ட்டு எக்ஸ் வரும். இந்த இதுல 60 இன்ட்டு வந்து 25 அப்படின்னு வரும். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 60 இன்ட்டு 25 டிவைடட் பை வந்து 16. இது எதால அடிக்கலாம், நானாங்கா வந்துன்னா 16, இதை அடிச்சோம்னா நானாங்கா 16, இதை அடிச்சோம் அப்படின்னா 15ஆல வந்து 4ஆல அடி ஆகும். ஃபைனல் என்ன, 15 இன்ட்டு 25 டிவைடட் பை வந்து 4 இருக்கு. இப்ப 15 25ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா 375 டிவைடட் பை 4. 375 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 93.75 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், 93.75. ஆன்சர் பி தான் வருது. தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் கொஸ்டின் தான். ரமேஷ் on his way to his hometown traveled the first 25 kilometer at a speed of 75 kilometer per hour and the next 25 kilometer at the speed of 85 kilometer per hour. Find the average speed for the whole journey அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 250, அடுத்ததுக்கு 250. டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு. ஆனா என்னன்னா டைம் இல்ல. அப்ப டைம் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்மளுக்கு டைம் தான் வேணும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்ப என்ன கண்டுபிடிக்கும், டைம் 1 பிளஸ் டைம் 2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா டோட்டல் டைம் நம்மளுக்கு வந்து தேவையான. அப்ப டைம் 1 என்ன, இந்த இடத்துல டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் 1 பை ஸ்பீட் 1. டிஸ்டன்ஸ் வந்து 250, கீழே ஸ்பீடு வந்து 75 இருக்கு, பிளஸ் டைம் 2 எவ்வளோ 250 இருக்கு, கீழே வந்து 85 இருக்கு. ஸோ இதை வந்து அடிக்க வேண்டியது. இது 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 15 அப்படின்னு வரும். இது 5ஆல அடிச்சா 50 அப்படின்னு வரும். மறுபடியும் 5ஆல அடிச்சா 3 5, இது 5 50. ஸோ இதை 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 17 அப்படின்னு வரும். இது 5ஆல அடிச்சா 50 அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்னா 10/3 பிளஸ் வந்து 50 பை வந்து 17 இருக்கும். அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது 17 வந்து 10ஆல பண்ணோம்னா 170 வரும். 50 வந்து 3ஆல பண்ணா 15, 150 வரும். அப்ப கீழே 17 3ஆல பண்ணோம் அப்படின்னா 51 அப்படின்னு வரும். ஸோ அப்ப அந்த இடத்துல 51ன்னு எழுதும். நம்மளுக்கு ஃபைனலா 170 பிளஸ் 150 அப்ப எவ்வளவு வரும், 320 வரும். கீழே வந்து 51 இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் டைம். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, முதல் டிஸ்டன்ஸ் வந்து 250, அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து 250. அப்ப என்னன்னா 250 பிளஸ் வந்து 250 எழுதுறோம். டோட்டல் டைம் வந்து 320 டிவைட் பை வந்து 51. இதை எப்படி எழுதலாம், 250 250 வந்து 500 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 51 மேல வந்துடும், கீழே வந்து 320 இருக்கும். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் வந்து அடியாயிரும். இதை 2ஆல அடிச்சா 16 வரும், இதை 2ஆல அடிச்சா 25 வரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு, 25 இன்ட்டு 51 டிவைடட் பை வந்து 16 இருக்கும். 25 51ஆல பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதலாம். 25 51ஆல பண்ணோம் அப்படின்னா 1275 வரும். கீழே 51 இருக்கும். இதை அடிச்சுன்னா ஃபைனலா 79.68 அப்படின்னு வந்து முடியும். அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இதுலயும் அந்த ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீடு வந்துன்னா கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 79 அப்படின்னால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். A cyclist ride 20 km in 120 minutes and ride another 25 km in 150 minutes. What is the average speed of the cyclist in kilometer per hour? இதுலயும் என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் தான். அப்ப அகைன் என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை நம்ம டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டோட்டல் டைம் வரும். இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்க 20 கிலோமீட்டர் இருக்கு, அதே மாதிரி இங்க 25 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் என்ன, டிஸ்டன்ஸ் 1 பிளஸ் வந்து டிஸ்டன்ஸ் 2. இல்ல ஃபர்ஸ்ட் இது வந்துன்னா 20 கிலோமீட்டர், அடுத்து வந்து 25. அப்ப கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 45 அப்படின்னு வரும். 45 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப டோட்டல் டைம் இந்த இடத்துல என்ன வரும், டைம் 1 பிளஸ் வந்து டைம் 2. இந்த டைம் 1 வந்துன்னா 120, அடுத்த டைம் 2 வந்து 150 இருக்கும். அப்ப மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 270 மினிட்ஸ் அப்படின்னு வரும். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா கேட்ட கேள்வி எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப மினிட்ஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவருக்கு மாத்தணும். இதுல எந்த இது கிடையாது. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா 5/18 5/18 ஆர் வந்து என்னன்னா 18/5 பண்ணுவோம். இது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ராங். இந்த இடத்துல மினிட்ஸ்ல தான் இருக்கு. மினிட்ஸ்ல இருக்கிறத ஹவரா மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், 1 hour 60 minutes. அப்ப 4 hour என்னன்னா 24, அப்ப 240 மினிட்ஸ் வரும்.
மிச்சம் இருக்கிறது வந்து 30. அப்ப 30 மினிட்ஸ். அப்ப என்ன மீனிங் பண்றேன்னா, இந்த இடத்துல 4.5 ஹவர்ஸ் வந்து வரும் ரைட்டா? இதான் நம்மளுக்கான டோட்டல் டைம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 45 கிலோமீட்டர். டோட்டல் டைம் வந்து 4.5. இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்குனால என்ன பண்ணுவோம்? மேலேயும் கீழேயும் 10 பண்ணோம். காமனா வந்துரும். அப்ப மேல பண்ணோம் அப்படின்னா 450 வரும். கீழ வந்து 45 வரும். இத அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபைனலா வர்றது 10. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னா 10. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸோ இல்ல டைமோ கண்டுபிடிக்கல. ஏன்னா டைரக்டாவே வந்து குடுத்துட்டாங்க. பட் சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்பீட்ல என்னன்னா, இதுல 2ல ஏதாவது ஒண்ணு குடுக்காம இருப்பாங்க. அத நம்ம கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். இந்த இடத்துல டைரக்டாவே டிஸ்டன்ஸும் டைம் குடுத்துட்டா வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா? இதோட சிஜிஎல் 2023ல கேட்ட டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கான கொஸ்டின் பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.